எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, ஒரு நீதிமன்ற உத்தரவு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நடிகருடைய படத்திற்கு தணிக்கை துறைக்கும் அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் நடக்கக்கூடிய சட்ட போராட்டம் தான் இன்றைக்கு முக்கியமான விவாதமா இருக்கு. அனைத்து ஊடகங்களிலும் அதுதான் பேசிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு சட்ட விளக்கத்தை நான் சொல்றேன். அது சரியா தவறா இல்லையாங்கிறத இந்த பதிவை பார்க்கறவங்களுடைய கவனத்துக்கே நான் விட்டுறேன். ஒரு படம் வெளியிடும் போது சினிமா படம்ங்கிறது பொதுமக்களை பாதிக்காத வகையில் அதுக்கு சில சான்றிதழ் இருக்கு. ஏ சான்றிதழ்னா வயது வந்தவர்களுக்கு மட்டும், யூ சான்றிதழ் அப்படின்னா அனைவரும் சிறுவர்களும் பார்க்கலாம்ங்கிற மாதிரி, யூஏ அப்படின்னு கொடுத்துட்டா மீடியம் கிளாஸ் பார்க்குற மாதிரின்னு சொல்லி சில அந்த சர்டிபிகேட் கொடுப்பாங்க, சென்சார்ல சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைய பதிவு என்னன்னா, ஒரு முக்கியமான படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு நடிகருடைய படம், ஒரு கட்சி தலைவருடைய படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த பொங்கலுக்கு அது ரிலீஸ் ஆக வேண்டியது ஆகும். அதற்குள்ளார என்னன்னா சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. அவங்க யூஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு என்ன அப்படின்னா, யாரோ சிலர் அப்செக்ஷன் தெரிவிச்சிருக்கிறாங்க, சிலர் புகார் தெரிவிச்ச உடனே இதுல நிறைய சமுதாயத்துக்கு சிக்கலை உண்டாக்கக்கூடிய ஒரு செய்திகள்லாம் இருக்கு. பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு விளக்கம் கேட்கணும், மறு ஆய்வு செய்யணும், சென்சார் போர்டு தணிக்கைத்துறை மறு ஆய்வு செய்யணும்னு சிலர் நிறைய பேர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த சென்சார் போர்டு அந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 6ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு புகார்கள் வந்திருக்கு, அதனால அந்த படத்தை மறு தணிக்கை செய்யணும், சில காட்சிகள் அதுல சரியில்லைங்கிற மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதை நீங்க மறு ஆய்வு செஞ்சு அதை சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறோம்னு அவங்க சொல்லிட்டாங்க, சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பட தயாரிப்பு நிறுவனம் என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் கொடுக்கல. ஆக்சுவலா கொடுக்கணும், ஒரு சோகாஷ் நோட்டீஸ் வந்ததுன்னா ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த நிறுவனத்தினுடைய அந்த வழக்கறிஞர் கூட ஒரு தவறு பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் பதில் கொடுக்கலாம். இப்ப 2 நாள்ல அவசரமா ரிலீஸ் பண்ணுங்கிற இது என்னத்துக்கு? அது நீதிமன்றம்லாம் ஏற்காது. ஆனால் அதை மீறி ஒரு தனி நீதிபதி என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாருன்னா, சென்சார் போர்டு உடனடியா இதை பரிசீலனை பண்ணி 2 நாளைக்குள்ளார அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க தனி நீதிபதி. அந்த அம்மா ஒரு பெண் தான், அவங்க ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவு சரியானா அது சரியில்லைங்கிறது என்னுடைய சட்ட பார்வையில். ஏன்னா அவங்க நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, இவங்க பதில் நோட்டீஸ் கொடுக்கல. சரி, அவங்க சைடு இந்த நீதிமன்றம் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். இந்த நோட்டீஸுக்கு இவங்க போட்ட இந்த ரிட்டுக்கு நீங்க பதில் கொடுங்கன்னு சொல்லி கொடுத்தா அந்த பதிலை வாங்கிட்டு இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கலாம். அவசரப்பட்டு 2 நாள் நீங்க அதை ஆய்வு பண்ணி சென்சார் கொண்டு போய் சர்டிபிகேட் கொடுன்னு சொல்லி ஒரு சென்சாருக்கு உத்தரவிட முடியாது. ஒரு சினிமா தணிக்கை துறைக்கு உத்தரவிடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு நேரடி அதிகாரம் கிடையாது. அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், விளக்கம் கேட்கணும். விளக்கம் கேட்காத நீங்க உத்தரவு கொடுன்னு சொன்னது தவறா போயிடுச்சு, அங்கதான் தப்பா போயிடுச்சு. ஒரு படம் வெளியிடும் போது இவ்வளவு அவசரமெல்லாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. பேர் வச்சுட்டு புள்ள பேக்கிற மாதிரி இது ஒரு அந்த படத்துல தயாரிப்பாளர்களுக்கும் தெரியல, அது சார்பாக வழக்கறிஞர் வாதாடிய வழக்கறிஞர்கள் நல்லா கத்துக்குட்டிகளா தான் இருக்காங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 99 வழக்கறிஞர்கள், அவங்க சீனியரா இருந்தாலும் சரி ஜூனியரா இருந்தாலும் சரி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத வழக்கறிஞர்கள், சட்ட நுணுக்கமே தெரியாத கொண்டு போய் மாட்டிட்டு சிக்கல் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க தலைமை நீதிபதி கிட்ட போறாங்க. யாரு? சென்சார் போர்டே போகுது. மத்திய அரசின் கீழ் உள்ள சென்சார் போர்டு தலைமை நீதிபதி கிட்ட கொண்டு போறாங்க, மேல்முறையீட்டு மனு கொண்டு போறாங்க சென்னை உயர் நீதிமன்றத்தில். இன்றைக்கு அது மதியம் விசாரணைக்கு வந்திருக்கு. மதியம் விசாரணைக்கு வந்தவொடனே ஆஜரானவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க சொன்னதெல்லாம் எதுவுமே இவங்க ஏத்துக்கல. இவங்க கேட்கிற ஒரே பதில் என்னன்னா, 2 நாள்ல எப்படி ஒரு சென்சார் தணிக்கை பண்ண முடியும்? அப்படி தணிக்கை பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தனி நீதிபதி எந்த சட்டத்தின் கீழே தலையிட்டு உத்தரவு போட்டாருன்னு எங்களுக்கு நான் ஏற்கனவே கடந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஒரு நீதிபதி, தனி நீதிபதி, அதான் இதேதான் GR சாமிநாதன் செஞ்சதா அதேதான். ஒரு தனி நீதிபதி தவறு செஞ்சால் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கெல்லாம் அதிகாரமே யாருக்கும் கிடையாது, கோர்ட்டுக்கே கிடையாது. அப்பீல் போயிட்டாங்க. அந்த தனி நீதிபதியுடைய அந்த உத்தரவுக்கு தடை போட்டாங்க.
அது ரத்து பண்ணிட்டாங்க, அது ரத்து. அப்போ அது முடிஞ்சது. அப்போ இப்போ அது அப்பீல்ல இருக்கு. அப்பீல்ல இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல 6ஆம் தேதி, நீங்க பதில் கொடுத்தீங்களா, ஏன் கோர்ட்டுக்கு போனீங்கன்னு கேட்கறாங்க. அந்த சட்ட விதிமுறையை அவங்க வழக்கறிஞர்கள் மீறி இருக்காங்கன்னா என்ன, ஏதாவது செல்வாக்கு வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தாங்களா நீதிமன்றத்தை? எம்ஜிஆர் பாண்ட மாதிரி நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேணுமா? வக்கீலுக்கு படிச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் எப்படி செய்யணும்? யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால நீதிபதிகள் இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 22ஆம் தேதி தள்ளி வச்சுட்டாங்க. ஆக பொங்கலுக்கும் அந்த படம் வெளியிட முடியாது. இது பெரிய சிக்கலை கொடுத்துட்டது. இப்போ இவங்க அதுக்குள்ளார என்ன பண்ணுவாங்கன்னா, எதுவும் இவங்கெல்லாம் தணிக்கைத்துறையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அனுப்பிச்ச நோட்டீஸுக்கு வழக்கை ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போ அவ்வளோதான். இந்த வழக்கு அப்புறம் மறுபடியும் விசாரணைக்கு வரும்போது நான் மறுபடியும் ஒரு நோட்டீஸ் கொடுத்தா அவங்க பதில் கொடுங்க, அது அப்படியே தள்ளிட்டே போகும். எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, தள்ளிட்டே போறதுக்கு வழி இல்லை. அதனால இது விஜய்க்கோ அல்லது நிறுவனத்துக்கோ பின்னடைவு கிடையாது. இது என்ன உண்டாக்கும்னா ஒரு எதிர்விளைவு உண்டாக்கும். இப்போ அந்த படத்துக்கு இருக்கிற செல்வாக்கு கூட ஒரு 10 மடங்கு ஜாஸ்தி ஆயிடும். ஒரு 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகுதுன்னா 1000 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகும். அது நிச்சயமா வரும். அது அப்படிதான் வரும். ஏன்னா மனித மனமே எதிர்ப்பை தெரிவிக்கும் போது தான் அதுக்கு இன்னும் எதிர்ப்பு தெரிவிக்கும். இறங்கி போறது மனித மனம் அறவே கிடையாது. அதனாலதான் நீதிமன்றத்தில் இவ்வளவு வழக்குகள். சமரச மையத்திலேயே கூட தீர்வாகாத போறதுக்கு காரணம் என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி மாதிரி பாக்குறதுனாலதான். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தனி நீதிபதி செய்தது பெரிய தவறு. இவங்க ரிட்டு போட்டது அதை விட பெரிய தவறு. பொங்கலே ரிலீஸ் பண்ணணும், இவங்க ஏன் நாள் குறிச்சிட்டு கோர்ட்டுக்கு போகணும்? அது தவறு தானே, சட்ட ரீதியா தவறு. அதனால இப்ப சென்சார் போர்ட்டுக்கு உத்தரவு போட்டாங்க. அவங்க உத்தரவு போட்டோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ அவங்க நோட்டீஸ் கொடுத்ததுக்கு பதில் கொடுக்காத நீதிமன்றத்துக்கு போனது முதல் குற்றம், தவறு. அது நீதிமன்றம் அதை ஏத்துக்கிட்டு 2 நாள்ல சென்சார் போர்ட்டுக்கு உத்தரவு வர்றதுக்கு இது வரைக்கும் வரலாறே கிடையாது. அந்த மாதிரி உத்தரவு போட முடியாது. பரிசீலனை பண்ணி ஒரு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி டைரக்ஷன் கேட்கலாம், அல்லது உத்தரவு பிறப்பிக்கலாம். 2 நாள்ல கொடுங்கன்னு எப்படி செய்ய முடியும்? 2 நாள்ல படத்தை பார்த்து அவங்க நீக்கிட்டு அதுக்கு அவங்க ஆய்வு பண்ணணும். இல்ல பட தயாரிப்புனா அதுக்கு ஆல்டர் எல்லாம் பண்றதுக்கு அது இன்னும் 1 மாசம் 2 மாசம் ஆயிடும். அது எந்த காலகட்டத்தில் வரும்னு சொல்ல முடியாது. விஜய்க்கு இது பின்னடைவு கிடையாது. பட் சட்ட விளக்கம் இதுதான், சிம்பிளான விளக்கம் இதுதான். இந்த சிம்பிள் விளக்கம் தெரியாதனாலதான் எல்லாம் போய் சிக்கிறாங்க. இதுல ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? மறு ஆய்வு பண்ணுங்கிறாங்க. நான் மறு ஆய்வு பண்ண மாட்டேன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போ. அந்த அம்மா தனி நீதிபதி என்ன பண்ணிருக்கணும், அவங்க நோட்டீஸ் கொடுத்தாங்களான்னு கேட்கணும். நோட்டீஸ் கொடுத்துருக்கேன், முதல்ல பதில் கேட்கணும். நீ இந்த அம்மா முதல் போட்ட அந்த சென்சாருக்கு அந்த சர்டிபிகேட் பிரகாரம் நீங்க படத்தை வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட மறுபடியும் சொன்னா என்ன அர்த்தம்? 2 நாள்ல படத்தை வெளியிடுறதுக்கு நம்ம அதோட நிறுத்திருக்கலாம். அந்த சென்சார் போர்டு கொடுத்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க படம் வெளியிடுங்கன்னு சொல்லிட்டு அது அப்படியே டைலூட் ஆயிருக்கும். மறுபடியும் அவங்க தனியா கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். இந்த அம்மா என்ன பண்றாரு, 2 நாள்ல சென்சார் போர்டு கொடுக்கணும் உத்தரவு வர்றாங்க. அந்த மாதிரி உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாது. தனி நீதிபதி சட்டத்துக்கு கொஞ்சம் மீறிய செயலை செஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது நியாயமா பார்த்தா அவங்க செஞ்சது தவறுதான். இப்ப தலைமை நீதிபதி அமர்வுல அவங்க ஒரே கேள்விதான் கேட்கறாங்க, உங்களை யாரும் தடையே போடலையே, அவங்க நோட்டீஸ் கொடுத்தா நீங்க பதில் கொடுக்காது எப்படி கோர்ட்டுக்கு வருவீங்க? அது தவறு தானே. அதனால அவங்க கொடுத்த நோட்டீஸுக்கு ஒன்னும் பதில் கொடுக்க சொல்லி போட்டிருப்பாங்க. விரிவான உத்தரவு நான் இன்னும் படிக்கல. இதுதான் பிரச்சனை, பின்னடைவு கிடையாது. இது முன்னேற்றம் தான். அடுத்து வரும்போது சில பகுதிகளை நீக்க சொல்லுவாங்க. அதை நீக்கினால் அவங்க அனுமதி கொடுப்பாங்க. இல்லைன்னா அது என்ன ஆகுங்கிறது பின்னாலதான் தெரியும். 22ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்கிறாங்க. இது என்னுடைய பார்வையிலிருந்து இது நிரந்தரமா தடையெல்லாம் பண்ண முடியாது. விஸ்வரூப படம் மாதிரி அந்த எத்தனையோ படத்துக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. நிறைய உதாரணங்கள் இருக்கு. இந்த பதிவுல இதை மட்டும் பார்த்து முடிச்சுக்கோ. சட்டத்தினுடைய தவறு என்னன்னா, புரிதல் இல்லாத வழக்கறிஞர்கள், புரிதல் இல்லாத அல்லது தெரிஞ்சு வேணும்னே செய்யக்கூடிய நீதிபதிகள், இதெல்லாம் ரொம்ப குழப்பத்தை உண்டாக்க வேண்டிய வேலை. நீதினா ஒரே தடவை தான் வழங்கணும். ஒரு அடி அடிச்சா அதோட சரி, அவன் எந்த கோர்ட்டுக்கு போனாலும் வேலைக்கு ஆகக்கூடாது, அப்படி அடிக்கணும். அந்த மாதிரி நீதித்துறை இப்ப இல்ல. இன்னும் நிறைய இந்த மாதிரிலாம் உத்தரவு பிறப்பிச்சு ஃபெயிலியர் ஆயிருக்கு. வரக்கூடிய பதிவுல நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு பகிர்ந்துட்டு வரேன். சட்டத்தின் நுணுக்கங்கள் தெரியணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீதிபதிகள் பேசுறதெல்லாம் கதைக்கே ஆகாது. நீதிமன்றத்துக்குன்னு அது ஒரு தனி பாஷை இருக்கு. அந்த பாஷையை வச்சுதான் நீதிமன்றத்துக்கு போகணும். அந்த மாதிரி போனா எந்த வழக்கிலையும் வெற்றி பெறலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். மீண்டும் அடுத்த பதிவுல நல்ல நிகழ்வோட உங்க கூட சந்திக்கிறேன். வணக்கம்.